குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளட் ரிலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பிளட் ரிலேஷன் சம்மந்தமான நிறைய கொஷின்ஸ் நம்ம வரதை பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டிய இந்த ரிலேஷன் பற்றின டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போனால் இன்னும் நம்மளுக்கு ஈஸியராக அந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஜென்ரேஷன்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? நம்ம மேபி ஒரு பாய் இல்லை ஒரு கேர்ளாக நம்மளை எடுத்துப்போம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இருக்க அப்பாவை என்ன சொல்லுவோம்? ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட அம்மாவை என்ன சொல்லுவோம்? மதர். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பேசிக்காக மற்ற ரிலேஷனோட டேர்ம்ஸை நம்ம முதல்ல பார்த்துடலாம். அப்புறம் நான் சிம்பிள்ஸ் எப்படி சம் போடுறது சால்வ் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேர்ளோட அப்பாவை என்ன சொல்லுவோம்? நம்ம ஃபாதர்னு சொல்லுவோம். கேர்ளோட அம்மாவை என்னன்னு சொல்லுவோம்? மதர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதே மாதிரி இந்த ஃபாதருக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா? மதர் ஃபாதர்னு இருப்பாங்க. ஆமாங்க. மதருக்கும் அதே மாதிரி என்ன இருப்பான்? ஒரு ஃபாதர் மதர் இருப்பான். அப்போது இந்த கேர்ளுக்கு இவங்க என்ன வேணும்? இவர் அப்பா, அப்பாவோட அம்மா அப்பா என்ன வேணும்? தாத்தா பாட்டி வேணும். ஓகேவா? அப்போ கேர்ளுக்கு இவங்க யார் அப்படின்னா கிராண்ட் மதர். கேர்ளுக்கு இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிராண்ட் ஃபாதர். அதே மாதிரி தான் இங்கேயும் இது கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்னு சொல்லி மதர் சைடுக்கு வரும். அப்போ ரெண்டு பக்கம் இப்போ நான் பொதுவாக கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்னு நான் மென்ஷன் பண்ணால் நான் அதை மதருக்குன்னு எடுத்துக்கணுமா இல்லை ஃபாதருக்கு எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். இதை கிளாரிஃபை பண்ண தான் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா மெட்டர்னல் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டிஃபைன் பண்ணுவாங்க. மதர் சைட் ரிலேஷன் எல்லாரையும் மெட்டர்னல்னு சொல்லுவாங்க. ஃபாதர் சைட் ரிலேஷன் எல்லாரையும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெட்டர்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து வேரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பெட்டர்னல் ஃபாதர், இப்போ நம்மளுக்கு மெட்டர்னல் ஃபாதர் மெட்டர்னல் மதர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்பா மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் மெட்டர்னல் கிராண்ட் மதர்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அம்மாவோட அப்பா அம்மாவை சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் பெட்டர்னல் கிராண்ட் மதர் இல்லை பெட்டர்னல்னு சொல்லி எந்த டைம் அங்கிள் ஆண்ட்டு இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லாருமே வந்து ஃபாதர் சைட்னா பெட்டர்னல் மதர் சைட்னா மெட்டர்னல். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. நம்ம மதருக்கும் எம்மில் ஸ்டார்ட் ஆகுது, மெட்டர்னலும் எம். ஸோ மதர் சைட் ரிலேஷன் எல்லாரையும் மெட்டர்னல்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஃபாதர் சைட் ரிலேஷனில் பெட்டர்னல்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது நம்ம கூட பிறந்த எல்லாரையும் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ இந்த பொண்ணுக்கே ஒரு அண்ணன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அவங்கள என்ன சொல்லுவோம்? பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். இதே இவங்களுக்கே வந்து இன்னொரு தங்கச்சியோ இல்லை அக்காவோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஒரு கேர்ள் வந்து கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது அப்பா கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, அப்பா கூட பிறந்தவங்க என்ன இருப்பாங்க? அவங்களுக்கு ஒரு பிரதரோ இல்லை சிஸ்டரோ வந்து இருக்கலாம். ஓகேவா? ஃபாதரோட பிரதரை என்ன சொல்லுவோன்னா அங்கிள். அதே மாதிரி சிஸ்டரை ஆன்ட்டி. நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? அப்பாவோட கூட பிறந்தவங்கள பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்பா கூட பிறந்தவங்கள அத்தைன்னு சொல்லுவோம். இங்கே எல்லாமே பெரியப்பா சித்தப்பா அத்தை சித்தி எல்லாருக்குமே வந்து அங்கிள் ஆண்ட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். பாயாக இருந்தால் அங்கிள், கேர்ளாக இருந்தால் ஆண்ட். அதே மாதிரி தான் மெட்டர்னலுக்கும் வரும். அம்மாவோட கூட பிறந்தவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா பிரதர் சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அம்மா அவங்களும் என்ன சொல்லுவோன்னா அங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அங்கே என்ன வரும்? மாமான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அம்மா கூட பிறந்தவங்க ஜென்ஸாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? மாமான்னு சொல்லுவோம். கூட பிறந்தவங்க என்ன சொல்லுவோம்? அம்மாவோட சைடில் சித்தி சொல்லுவோம். இங்கே வந்து ஆண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால தான் சொன்னேன், இங்கே இங்கிலீஷில் ரொம்பவே டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸி. அப்பா கூட பிறந்தவங்க நம்ம பெரியப்பா சித்தப்பா அத்தைன்னு சொல்லி வரும். இவங்க மாமா சித்தின்னு சொல்லி வரும். இவங்க எல்லாருமே நம்ம ஜென்ஸாக இருந்தால் அங்கிள், கேர்ளாக இருந்தால் ஆண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனால் இதில் பிரச்சனையே இருக்காது. இப்போ ஃபாதர் கூட பிறந்தவங்களோட பசங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு பாயோ இல்லை கேர்ளோ இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்கும், இல்லை இவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இந்த பக்கமும் இவங்களுக்கும் குழந்தைங்க பிறந்திருப்பாங்கல்ல, இவங்க எல்லாம் தான் நம்மளுக்கு என்னவா வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கசின்ஸாக வருவாங்க. அப்போ என்னோடய கசின் அப்படின்னு சொல்கிறோன்னா மேபி அப்பா கூட பிறந்தவங்களோட பசங்க, இல்லை அம்மாவோட கூட பிறந்தவங்களோட பசங்க. இவங்களாம் தான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா கசினாக வந்து வருவாங்க. ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்னும் ஒரு டாபிக். இப்போ இந்த கசின்ஸ் இப்போ இவங்கெல்லாம் எனக்கு என்ன வேணும்னா அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பி இப்படி தான் வந்து முறை வரும். பெரியப்பா சித்தப்பா பசங்க மாமா பசங்க இவங்க எல்லாருமே எனக்கு கசின்ஸ் தான்.
எல்லாருமே பிரதர் சிஸ்டர் டைப் தான். இப்போ என் கூட பொறந்தவங்களோட பசங்க இருப்பான் இல்லையா? இப்போ என் கூட பொறந்தவங்களோட பசங்க, மேபி இப்போ என்னோட அண்ணன் பசங்க, இல்லை என்னோட அக்கா பசங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இவங்கள பாயாக இருந்தால், சப்போஸ் பொறந்தது பாயாக இருந்தால் நெஃப்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சப்போஸ் பொறந்தது கேர்ளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அக்கா பசங்க, அண்ணன் பொண்ணு, அக்கா பொண்ணு அப்படின்னு பொண்ணாக இருந்தால் நீஸ். அண்ணன் பையன், அக்கா பையன், தங்கச்சி பையன், ஓகேவா? தம்பி பையன் இப்படி எதாக இருந்தாலும் நெஃப்யூ. ஓகேவா? ஸோ பொண்ணுனா நீஸ், பையனா நெஃப்யூ. இப்போ புரிஞ்சுதா? இப்போ நம்மளுக்கு ஒரு பசங்க பிறக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அது பொண்ணாக இருந்தால் டாட்டர்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதே பையனாக இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? சன்னுன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் புரிஞ்சுதா? அப்போ எனக்கு இவர் அப்பா, அப்பாவோட அப்பாவை நான் என்ன சொல்லணும்? கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எனக்கு என்ன வேணும்னா கிராண்ட் ஃபாதர். எனக்கு சாரி இவர் கிராண்ட் ஃபாதர். இவங்க வந்து என்ன சொல்லுவோம்னா கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ புரியுதா? எனக்கு அப்பாவோட அப்பா அம்மா கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர்னு சொல்லி வரும். ஓகேவா? அவங்களுக்கு நான் என்னவா வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா பேத்தி. ஆமாம் தானே? பேரன் பேத்தி அப்படி தானே வரும். அப்போ கிராண்ட் டாட்டர். அவங்க வந்து எனக்கு என்ன வேணும்னா கிராண்ட் டாட்டர், சாரி, அவங்களுக்கு நான் என்ன வேணும்னா கிராண்ட் டாட்டர் அண்ட் இல்லைனா கிராண்ட் சன்னாக வந்து வருவேன். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? இப்போ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டிய ரிலேஷன். இப்போது இதே மாதிரி ஒரு ரிலேஷன் ஃபேமிலி சர்க்கிளோட நம்ம வேறு யாருக்குன்னா இப்போ மேரேஜ் பண்ணுறோம். இப்போ ஒரு பாய்க்கு வந்து நம்ம மேரேஜ் பண்ணுறோன்னு வச்சுப்போமே. அப்போது இந்த கேர்ள்ஸ் சைடு ரிலேஷன்ஸ் இருக்கும். இதே மாதிரி தானே பாய்ஸ்க்கும் இதே ரிலேஷன் செட்டு தானே வரும். இப்போது இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஓகேவா? இவங்களுக்கும் இதே மாதிரி அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்ட்டு எல்லோரும் இருந்திருப்பாங்க. இவங்க 2ம் மீட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பாய்க்கு இந்த கேர்ளோட ரிலேஷன் எல்லாருமே என்னன்னு சொல்லி வருவாங்கன்னா, இன்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கூட எல்லாருமே என்னன்னு செய்யப்போனா இன்லாஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கேர்ளும் இந்த பாயும் மீட்டப் பண்ணுற இந்த இடம். ஓகேவா? இப்போ இந்த கேர்ளுக்கு ஒரு பாய், அதை கூட பிறந்தவங்க ஒரு பாயாக இருந்தால் பிரதர்னு சொல்கிறோம்ல, கேர்ளோட பிரதரு. இந்த ஹஸ்பண்டுக்கு என்ன வருவார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதர் இன் லா அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம். இதே இந்த கேர்ளுக்கு கூட பிறந்த ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னா, இந்த பாய்க்கா இவங்க என்ன வேணும்னா சிஸ்டர் இன் லா. அதே தான், பிரதர் தான் வரணும், சிஸ்டர் தான் வேணும் ரிலேஷனில். சொல்லும்போது பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா, ஓகேவா? அங்கிள் இன் லா, ஆண்ட் இன் லா, ஃபாதராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேர்ளு ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லி வரும். மதராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மதர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இந்த ரிலேஷன் எல்லாருமே என்னென்ன ஆகிடுவாங்க, இவருக்கு இன்லாஸ்ன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கேர்ளுக்கும் பாயோட ரிலேஷன். இப்போ பாய்க்கு ஒரு என்ன இருப்பாங்க, ஒரு ஃபாதர் இருப்பாங்க, ஒரு மதர் இருப்பாங்க. அப்போ அந்த கேர்ளுக்கு அவங்க ஹஸ்பண்டோட அப்பா என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா ஃபாதர் இன்லா, மதர் இன்லா. இவங்க கூட பிறந்த பிரதர்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதே ரிலேஷன்ஸை சொல்லும் போது இன்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதில் இன்னும் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் இருக்காங்க இல்லையா? இந்த கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதருக்கு கூட பிறந்தவங்க யாருன்னா இருக்கலாம். இப்போ என்னோடய தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தாத்தாவுக்கு கூட பிறந்தவங்க யாருன்னா இருப்பாங்கல்ல, அவருக்கு கூட பிறந்த ஒரு பிரதர், சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்கள எப்படி கால் பண்ணுவோம்? அப்போ நான் என்ன பண்ணுவேன், இவங்க மதரோட ஃபாதரை என்ன சொல்லுவோம்? கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும்னா, சில பிரதர், சிஸ்டர்னு வந்துட்டாலே அங்கிள், ஆண்ட்டுன்னு சொல்லி சொல்லணும். ஆனால் இவங்க வந்து ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி சொல்கிறோம்ல, அப்போ என்ன சொல்லணும்? கிராண்ட் அங்கிள், கிராண்ட் ஆண்ட் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு சன்னு, ஒரு டாட்டர்னு சொன்னோம். சன்னுக்கு ஒரு பசங்க வருவாங்களே, அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும்? பையன், பையனோட பையன் என்னன்னு வரணும் எனக்கு? பேரன் பேத்தின்னு சொல்லி வரும்ல. அப்போ எனக்கு இது கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன்னுன்னு சொல்லி வரும். ஓகேவா? புரியுதா? இப்போ நம்மளுக்கு பேசிக்காக பார்க்க வேண்டிய எல்லா ரிலேஷனும் பார்த்துட்டோம். மதர் சைடு அந்த மெட்டர்னல், ஃபாதர் சைடு அந்த பெட்டர்னல், கூட பிறந்த அண்ணன் பசங்க இருப்பாங்க இல்லையா? அதில் பையனாக இருந்தால் நெஃப்யூ, கேர்ளாக இருந்தால் நீஸ்னு சொல்லி பார்க்கணுன்னு பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? இதே மாதிரி இதான் ரிலேஷன் பாய்க்கும் கேர்ள்ஸ்க்கும் இருக்கும். 2 பேரும் மீட்டப் பண்ணி அதாவது மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இவங்களோட ரிலேஷன் சேம் அதே தான் பிரதர், ஐ மீன் அந்த பாய்க்கும் கேர்ளுக்கும் கூட இன்லா அப்படின்னு சொல்லி சேர்த்து வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு இப்போ பேசிக்காக தெரிவிக்க வேண்டிய எல்லாமே நம்ம தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ஃபேமிலி கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.